பிஜேபி தலைவர்களை சந்திக்க போன செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் வெற்றி தரவில்லை, அது ஒரு தோல்வி பயணம் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்றாங்க சார். ஈரோடு பகுதியில அந்த பகுதியில செங்கோட்டையனோடு காணப்பட்ட அந்த அந்த 2 நாட்கள் செங்கோட்டையனோடு காணப்பட்ட நபர்கள் எல்லாருமே இப்போது எல்லாரும் இல்ல, அதுல பெரும்பகுதியினர் வந்து அதிமுகவோட தான் இருக்கிறோம் அப்படின்னு புதிய பொறுப்பாளராக இருக்கிற அந்த ஏ கே செல்வராஜ்ங்கிறவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள்ல போடுறாங்க. அங்க டெல்லியிலையும் செங்கோட்டையனை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டல, வந்துட்டாரு, அதனால ஓரிரு நிமிடங்கள் பார்லிமெண்ட்ல ஒரு நிமிஷம் பேசிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் ஊடகங்கள்ல செய்திகள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஓரிரு நிமிஷத்துல என்ன பேசுனாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். அதாவது இன்னைக்கு பாருங்க, அவர் எதிர்த்து என்ன சொல்லக்கூடாதுங்க, கூட்டணியில் இருக்கும், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கலாம். நமக்கு தெரியாது. அது அபிஷியலா ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசியிருந்தால் அது வந்து ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்துல தலையிட்டதாக பொருள். ஹால் ஓரத்திலேயே நின்று ஒரு நிமிஷம் பேசிட்டா அது வந்து தலையிடாதது, வந்த இன்னொரு நண்பரை பார்த்து ஹலோ சொன்னோம் அப்படிங்கிற பொருளாக மாறிடுமா சார் அது? இல்ல, அப்படி மாத்தி பேசிடுவாங்க. கட்சி உள்ள உட்கார வச்சு காஃபி கொடுத்து 5 நிமிஷம், இல்லைங்க உங்க கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிடுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தால் 5 நிமிஷம் உள்ள வச்சு என்ன பேசுறாங்க, எங்க கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு பேசுறாங்கன்னு பேசியிருக்கலாம். இப்போ தெரு ஓரத்துல இருந்து ஒரு நிமிடங்கள், இந்த பாருங்க இன்னைக்கு உள்ள நிலைமையில நம்ம அதிகமா சந்திக்காம இருக்கிறது நல்லது, அதனால இதுக்கு மேல இப்ப பேச வேண்டாம், நம்ம என்ன திட்டம் போட்டோமோ அதுபடியே நம்ம செய்யலாம்னு சொல்லியிருந்தா அது ரோட்டோட அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது நமக்கு தெரியாது.